மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆக போது, ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா அந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். அவங்களுடைய கரியர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றாங்க. இந்த வேலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டைம் எப்படி இருக்கு? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிம்மராசிக்கு டஃப்பாக இருக்கும். அதாவது ஆளாளுக்கு ஒன்று சொல்றது, இல்லை கேட்பார் பேச்சை கேட்டாங்கன்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எதுவுமே போராடி தக்க வச்சுக்கிறது, போராடி வாய்ப்புகளை வாங்குறது எல்லாமே போராட்டத்துக்குரியதாக தான் இருக்கும். அப்போ அந்த போராட்ட களத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதற்குள்ளே யாராவது அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது ஒரு ராங் சஜஷன் அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சொதப்பி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்காம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதை தக்க வச்சுக்க முடியும், வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும். ஓகே. ஸோ இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்களுடைய இந்த டைம் எப்படி இருக்குது? ஓகே, நீங்கள் MBBS கேட்டீங்க, இங்கே அதற்கான கார்டு தான் வருது, மெடிசன் சம்மந்தமான கார்டு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப அபண்டன்ஸாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு அவுட்கமாக இருக்கும். இதை சார்ந்த துறைகளில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது எஸ்பெஷலி மெடிசன் சார்ந்த துறைகளை ட்ரை பண்ணுறாங்க, வெளிநாடு சார்ந்த துறைகளை ட்ரை பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஃபஷன் காத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரியான நேரமாக இது இருக்கு? ஸோ பொதுவாகவே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரெண்டுமே ஒரே விதமான கார்ட்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு சர்க்கிளில் இருப்பாங்க, பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் சர்க்கிளில் இருப்பாங்க. இல்லை ஒரு ரொம்ப பயந்த சுபாவமா, கம்ஃபர்ட்டை விட்டு வர முடியாத ஒரு சுபாவத்தில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்ற போது, ஸோ அதெல்லாம் என் பண்ணக்கூடிய விதமாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். ஓகே. இந்த சிம்மத்துக்கே உரிய அந்த ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல், அதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் திருப்பியும் அவங்க மீட் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மைண்ட் ரீதியாக ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. குழந்தைகளாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல இருப்பாங்க, டேலண்டாக இருப்பாங்க. பட் அதை தொடர்ந்து முயற்சி செய்யாமல் கூட இருப்பாங்க, ஏதோ ஒரு பய உணர்வால். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பய உணர்வுலேருந்து வெளியே அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்து இவங்களுடைய உண்மை தன்மையை அது மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு அமையும். ஓகே. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க. அவங்களுடைய ஹெல்த் சீராகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு அடிப்படை ஒரு தூண் மாதிரி ஒன்று சொல்லலாம், அவங்களுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அவங்களுடைய தைரியம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஏன்னா அதை தொட்டு அவங்களுடைய ஹெல்த் கண்டிப்பாக சீராகும். பய உணர்வு வந்துருச்சுனாலே கண்டிப்பா எடுக்கிற எல்லா காரியங்களும் ஒரு கொஸ்டின் மார்க்கோட பார்ப்பாங்க. நிச்சயமா அது ஹெல்த்ல பாதிப்பு ஏற்படுத்தும். பட் இந்த ரெண்டு தன்னம்பிக்கை,
தைரியம், இந்த 2 மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை நம்மளால சரி செஞ்சிட முடியும், அது என்ன பெருசாக பண்ணிட போகுது நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அதை கியூர் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இறங்கிடுவாங்க. ஓகே, இப்போ சிம்ம ராசி வந்து சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குமா? இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவங்களுக்கு அன்ஃபேவராக போகும், பிரச்சனைக்குரியதாக போகும், என்னடா இப்படி இருக்கேன்னு தோணும். ஆனால் நம்பிக்கையை விடலைன்னா அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதாவது கடைசி நேரத்துலையாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடந்து ஒரு பிரளயம் நடந்து இவங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க சைடு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன இவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த டைம் பீரியடில் அவங்க கற்று அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சிம்மராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், மீடியா, சினிமா, அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? இவங்களுக்கு டைம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மீடியா, சினிமா, கலைஞர்கள் சொல்லும் போது இந்த கார்டு அதற்குரிய கார்டு தான், அதை ரிசம்பிள் பண்ணுற ஒரு மெயினான கார்டு. ஸோ இவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கும், கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் வந்து இதில் ஸ்பார்க் பண்ணுவாங்க, ஸோ ஒரு நட்சத்திரமாக மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஓகே, ஸோ சிம்மராசினியர்களுக்கு பணப்புழக்கம் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? ஸோ பணப்புழக்கம் 2 கேட்டகரி. ஒன்று வந்து இவங்களுடைய ஃபேமிலி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக, அவங்களுக்கு ஃப்யூச்சர் பிளானிங்ஸ்க்கான சில இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற விதமாக அந்த அளவுக்கு இவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கும். இன்னொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை பூர்வீக அந்த லிக்விட் கேஷாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ஸோ அது சேர்கிற விதமாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷகரமான ஒரு டைம் பீரியடாக அது அமையும் இருக்குது. ஓகே, இப்போது சிம்ம ராசிக்காரவங்க இவங்க வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எடுத்திருப்பாங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு, பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எதுவுமே அமையலை. இந்த திருமண வாழ்க்கை இல்லை இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் வருவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு மேபி ரியலைஸ் பண்ணுவாங்க, இத்தனை நாள் இத்தனை வருஷம் இது ஏன் தள்ளி போயிருக்கு, யாரும் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் ஸோ இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வர்றதுக்காக தான், இவங்க தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுற விதமாக அவங்களுக்கு அந்த சில கன்சிடர் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேபி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அலைன்ஸ், இவங்களுக்கு கரெக்டான பார்ட்னர் ஃபிக்ஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு மேம்? ஒருவேளை பிரிந்து போன காதலர்கள் ஒன்று சேருவாங்களா இந்த காலகட்டத்தில்? ஸோ இது வந்து இப்போது இந்த காதல் வாழ்க்கை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அதாவது இதில் இருக்கக்கூடிய பெண் நபர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றது. பட் மேல் பர்சன் வந்து தனக்குள்ளே இருக்கிற அந்த லவ் இமோஷன்ஸ் எல்லாம் உள்ளே அடக்கிக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க சேஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, வேணாலும் சொல்ல அவாய்டும் பண்ண மாட்டாங்க, அட் த சேம் டைம் அக்செப்டும் பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் போகும். பட் இருந்தாலுமே அது ஏதோ ஒரு அப்கிரேடுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு கைடன்ஸ் ஃபார் சிம்ம ராசி இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ துணிச்சலாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன அவங்க மனசுக்கு சரின்னு படுதோ அதை இறங்கி செய்யக்கூடிய ஒரு வகையில் தான் அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்தணும். அவங்க சில பயணங்கள், வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும், இல்லை வேலை ரீதியான பயணங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அனுபவம் சார்ந்த பயணங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் பயணங்களை தொடங்கணும். அதில் வரக்கூடிய நிறை குறைகளை அவங்களே அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அவங்க தைரியத்தோடு அதை அவங்க செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி.